நமஸ்காரம். நான் மருத்துவர் சிவகுமார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெளியே சொல்ல வெட்கப்படுற ஒரு முக்கியமான நோயை பற்றி பார்க்க போகிறோம். சிறுநீரை அடக்க முடியாமல் வெளியேறது. சிறுநீர் அடக்க முடியாமல் வெளியேறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு 5 முக்கியமான காரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்மளோட பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லக்கூடிய அந்த யூரின் பையை தாங்கக்கூடிய தசைகள் பலகீனமாகறதால வரக்கூடியது. இரண்டாவது, அளவுக்கு அதிகமான சுகர் இருக்கிறதால நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக யூரின் வெளியேறும், தசை பகுதிகளும் கொஞ்சம் பலகீனமாகும், அதனால் வர்றது. மூணாவது, ஹார்மோன் பிரச்சனைகளால், குறிப்பாக பெண்களுக்கு மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகளால் நம்ம பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆகி அந்த ஹார்மோன் இர்ரெகுலாரிட்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள். நாலாவது, நம்ம அதிகமாக சிரிக்கிறோம், இல்லை வயிற்றில் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஏதாவது வேலைகள் பார்க்குறோம், இல்லை நம்ம வயிற்றில் ஏதாவது சின்னதாக ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதனால் வரக்கூடிய தசை பலகீனங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது போன்ற காரணங்களால் நம்ம யூரின் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது போன்ற யூரின் வெளியேறது ரொம்ப ஆபத்து இல்லைனாலும் ஒரு 4 முக்கியமான கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை உடனடியாக நீங்கள் போய் பார்க்கணும். அதாவது உங்கள் யூரின் போகும்போது அதில் ரத்தம் போகிற மாதிரி இருந்தாலோ, இல்லை யூரின் போகும்போது எரிச்சல் அதிகமாக இருந்தாலோ, இல்லை யூரின் போகும்போது அடி வயிற்றில் வலி, இல்லை முதுகு தண்டில் வலி இருக்குது, இல்லை யூரின் சுத்தமாக கண்ட்ரோல் இல்லை, உங்கள் கண்ட்ரோல்ன்றதே சுத்தமாக இல்லை அப்படின்ற 4 காரணம் இருந்தால் உடனடியாக உங்கள் மருத்துவரை போய் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் உங்கள் யூரின் அதிகமாக போகிறதுக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிப்பார். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிகிச்சை முறைகள் பலதும் மாறுபடும். ஆனால் பொதுவாக நம்ம செய்ய வேண்டியது முதல் முக்கியமானது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ். நம்மளுடைய யூரின் பை தாங்கக்கூடிய தசைகள் பலம் இழந்து போகிறதால தான் இந்த பிரச்சனைகள் அடிக்கடி வரதால் அதை பலப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் பேர் கீஜில்ஸ் எக்ஸசைஸ். இந்த கீஜில்ஸ் எக்ஸசைஸ்னால் என்னன்றதை அடுத்த வீடியோவில் எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்றுறதாலையும் இந்த பிரச்சனையில் நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம். அதிகமாக காஃபி டீ சாப்பிட்ற பழக்கங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி சுகர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சுகரை கண்ட்ரோலாக வச்சுருங்க. மெனோபாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன ஹார்மோன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய சிகிச்சைகளை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே இது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது போன்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலிமா நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு டாக்டருடைய அறிவுரை என்னவோ அதுவும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த நோயிலேருந்து நம்ம படிப்படியாக வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த பிரச்சனை உங்கள் டாக்டர்கிட்டேருந்து வெக்கப்பட்டு மறைக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. உங்கள் டாக்டர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நோயை சரி பண்ண வேண்டிய முக்கியமான பிரச்சனை.